Little Snow White, நான் தான் Little Snow White. நல்லா கொஞ்சி கொஞ்சி விளையாடிடுவேன். Little Snow White, நான் தான் Little Snow White. நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடிடுவேன். Pop 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 pop. லிட்டில் ஸ்னோ ஒயிட் எபிசோட் 2. ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஸ்னோ ஒயிட் கடற்கரையில விளையாண்டுட்டு இருந்தா. ஹேய், இங்க வா. எனக்கு இந்த கடற்கரை ரொம்ப பிடிக்கும். ஸ்னோ ஒயிட் கடற்கரைக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷமாயிருவா. பார்த்து போகணும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம்? அங்க ஒரு நீமோ ஃபிஷ் அழுதுட்டு இருந்துச்சு. என்னாச்சு நீமோ ஃபிஷ்? நீ எதுக்காக அழுகுற? நான் தனியாக இருக்கிறேன் ஸ்னோ ஒயிட். நான் வழி மாறி இங்க வந்துட்டேன். ஃபிஷ் ரொம்ப அழுதுச்சு. எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியல. ஏன், என்னாச்சு? அப்படி என்ன நடந்துச்சு நீமோ? ஃபிஷ் பேச தயங்குச்சு. நான் என்னோட அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு கோவமா போயிட்டு இருந்தப்போ நீமோ ஃபிஷ் தன்னோட கதைய சொன்னான். எனக்கு உங்க மேல கோவம். நான் தனியா போவேன். நான் தனியா போறேன் அப்படின்னு வீரமா சொன்ன நீமோ ஃபிஷ் ஒரு சுறாவை பார்த்து பயந்தான். ஐயோ காப்பாத்துங்க, என்ன விட்டுடுன்னு பயந்து சொன்னா நீமோ. என்ன விட்டுடா? சுறா நீமோ விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்க இருக்கோன்னு சுத்தி கவனிச்சான் நீமோ. அம்மா எங்க? நான் எங்க வந்துட்டேன்னு தெரியலையே. இத கேட்ட ஸ்னோ ஒயிட் நீமோக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா. கவலைப்படாதே நீமோ, நான் இருக்கேன். வா, நாம உங்க அம்மாவை தேடலாம். மீனம்மாவை தேட கடலுக்குள்ள குதிச்சா ஸ்னோ ஒயிட். ஹேய், என்னால நீந்த முடியுது. நாம சரியா போறோமா? கடலை ரசிச்சுக்கிட்டே போனா ஸ்னோ ஒயிட். அழகா இருக்கு. ஹலோ குட்டீஸ். அப்போ அங்க இருந்த ஆக்டோபஸ் கிட்ட உதவி கேட்டா. ஆக்டோபஸ் அவர்களே, உங்களுக்கு நீமோ வீடு தெரியுமா? ஆக்டோபஸ் சொல்லுச்சு, பவளப்பாறை தாண்டி போங்க, அங்கேதான் கோரல் கார்டன் இருக்கு. ரொம்ப நன்றி. விளையாண்டுகிட்டே போனா ஸ்னோ ஒயிட். அதுதான். நீமோ சந்தோஷமா சொன்னா. ஏய், ஜாலியா இருக்கு. நாம வந்துட்டோம். அதே நேரம் அம்மா மீன் நீமோவை தேடிட்டு இருந்தாங்க. என் கண்ணு எங்க போனா? எல்லார்கிட்டையும் விசாரிச்சாங்க. என் பையனை பாத்தீங்களா? கவலைப்படாதே மீனம்மா, நீமோ கிடைச்சிடுவான். இவன் எங்க போனானே தெரியலையே. அப்போ அங்க வந்த நீமோ அம்மாவை பார்த்துட்டான். மீன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான் நீமோ. என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமே உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன். அப்போதான் மீன் அம்மா ஸ்னோ ஒயிட்ட கவனிச்சாங்க. நீதான் இவனை கூட்டி வந்தியா? ஸ்னோ ஒயிட் நீமோக்காக மீன் அம்மா கிட்ட பேசினா. ஆமா மீனம்மா, இவன் இப்போ சமத்து பையன். மீன் அம்மா நீமோவை திட்டக்கூடாதுன்னு நினைச்சா ஸ்னோ ஒயிட். ரொம்ப நன்றி ஸ்னோ ஒயிட், நீ ரொம்ப சமத்து. நானும் நல்ல பையனாகிட்டேமா, இனிமே உங்க கைய விடவே மாட்டேன். ஸ்னோ ஒயிட் வீட்டுக்கு போக முடிவு பண்ணா. போயிட்டு வர்றேன் நீமோ. பாத்துக்கோ. தான் பத்திரமா மேல வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டா. அப்பா, நல்ல வேலை.
உடம்புல இருந்த தண்ணி எல்லாத்தையும் உதறின ஸ்னோ ஒயிட் தன்னோட வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போக நேரம் ஆச்சு. ஸ்னோ ஒயிட்க்கு மீன் குடும்பம் நன்றி சொன்னாங்க. நன்றி ஸ்னோ ஒயிட். நன்றி ஸ்னோ ஒயிட். அம்மா பேச்ச கேட்கணும், சரியா? அப்புறம் மறக்காம அடுத்த வெள்ளிக்கிழமை போட போற எபிசோடையும் பாத்துருங்க. பை பாய். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிடோஸ் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.